விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர்ல தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் வரலாற்று சின்னமான கபிலர் குன்று கவனிப்பார் இல்லாமலே இருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சங்ககால பெரும் புலவர் என்றும் பாரி மன்னனின் நண்பராகவும் போற்றப்படும் கபிலர் கிபி 90 முதல் 130 வரை வாழ்ந்தவர். சங்க இலக்கிய பாடல்களில் மிக அதிக பாடல்களை இயற்றியவர் என்ற பெருமை பெற்றவர். பாரி மன்னனின் அவையில் அவைப்புலவராக இருந்த கபிலர் போரில் பாரி மன்னன் இறந்த பிறகு அவர்களது மகள்களான அங்கவை சங்கவை இருவரையும் ஔவையாரிடம் ஒப்படைப்பதற்காக தீரக்கோவிலூர் வந்து பின்னர் இங்குள்ள தென்பெண்ணை ஆற்றின் ஓரம் உயிர் நீர்த்ததாக கூறப்படுகிறது. அவர் உயிர் நீர்த்த இடம் கபிலர் குன்று என அழைக்கப்படுகிறது. இந்த கபிலர் குன்றை தமிழக அரசு புராதன சின்னமாக அறிவித்தது. தற்போது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் கபிலர் குன்று உள்ளது. உயர்ந்த பாறையின் மீது கம்பீரமாக காட்சியளித்து வரும் கபிலரின் நினைவிடத்தை பார்ப்பதற்கு அவ்வப்போது சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய அடிப்படை வசதிகளை செய்து தரவும் சுற்றுலாத்துறை எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த பெரும்புலவன் கபிலன் அவனுடைய நினைவிடத்தை கண்டுகளிக்க பல பகுதியிலிருந்து ஆய்வாளர்களும் சுற்றுலா பயணிகளும் வருகிறார்கள். ஆனால் இங்கு அதற்கான அடிப்படை தேவை ஒன்றுமே செய்யப்படவில்லை. நாங்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய திருக்கோளூர் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக கடந்த 20 ஆண்டுகளாக ஆட்சியாளர்களுக்கு மாறி மாறி மனு அளித்தும் இதற்கு செய்யப்பட வேண்டிய எந்த செயலும் செய்யாது இருக்கிறார்கள். அந்த கபிலர் குண்டுக்கு போய் வர்றதுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகபட்ச பேர் நபர்கள் வராங்க. மேலே இருக்கும்போது அந்த மேம்பாலத்தில் வரும்போது அதை பார்க்கும்போது எல்லா சுற்றுலா பயணிகளும் அங்கே வந்து அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி வருகின்ற போது அந்த சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய கபிலர் குண்டுக்கு போகிற வேண்டிய இடம் மிகவும் சீர்கெட்ட நிலையில் இருக்குது. இந்த பகுதியில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவது கவலை அளிக்கும் செயல் என்று கூறும் சமூக ஆர்வலர்கள் பகல் வேளையிலேயே கபிலர் குன்றில் மது அருந்துவதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அச்சம் அடைவதாக கூறுகின்றனர். கேள்விப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து மக்கள் எல்லாரும் தெரியணும்னு விரும்புகிறோம். அந்த பிள்ளைங்களும் அதை பார்த்துக்கிட்டாங்க. அந்த வரலாற்றை வந்து நம்ம சொல்லும்போது ஒரு நட்புக்காக உயிர் திறந்த ஒரு இடங்கிற போது நமக்கு அதை பார்க்கும்போதே ஒரு மயிர் கூச்சுற மாதிரி இருக்குது அந்த இடத்த. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாதுகாப்பாக இல்லாமையும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்றதுக்கு இயலாத மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்குது. புகழ்பெற்ற புராதன சின்னமான கபிலர் குன்று உரிய முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புகழ்பெற்ற கபிலர் குன்றை சுற்றுலாத்தலமாக அறிவிக்க வேண்டும் என இப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முகமது முனாஃப்.